Hello all, welcome back to my channel. Today I'm going to discuss about என்னடா இங்கிலீஷில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? இல்லை தமிழில் தான் சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான கதையை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னா, த லாஸ்ட் லீஃப் ரிட்டன் பை ஓ ஹென்ரி. ஸோ லாஸ்ட் லீஃப் என்ன லாஸ்ட் லீஃப்? ஸோ இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நம்ம லைஃப்பில் நம்ம எதை வேணாலும் இழக்கலாம், பட் நம்பிக்கையை ஒரு நாளும் இழக்கக்கூடாது. வி ஷுட் நெவர் கிவ் அப், இல்லையா? ஸோ நம்ம நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ஒரு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு கூட தடுமாறி தான் நம்ம நிற்போம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்டோரியில் ஒரு நம்பிக்கையை ஒருத்தர் கொடுக்குறாரு ஒரு பொண்ணுக்கு. வாழ்க்கையில் வாழணும், வாழ்க்கைனா சில கஷ்டங்கள் இருக்கும், அதை நீ வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அந்த நம்பிக்கை கொடுத்தவரே கடைசியில் இல்லாமல் போயிடுறாரு. ஸோ எப்படி என்ன அப்படிங்கிறத இன்னும் ஃபர்தராக அந்த வர ஸ்டோரியில் நான் உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆத்தர் பற்றி பார்த்துருவோம். ஆத்தர் வில்லியம் சிட்னி போர்ட்டர். ஓ ஹென்ரி அப்படிங்கிறது ஆக்சுவலாக பென் நேம், பட் இவரோட ரியல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் சிட்னி போர்ட்டர். இவர் ஒரு அமெரிக்கன் ரைட்டர். இவரோட ஷார்ட் ஸ்டோரிஸ்க்காகவே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். இவரோட ஸ்டோரிஸ் எல்லாமே கோயின்சிடென்ஸ்னால் என்னது? இவரோட கதைகள், இவரோட கேரக்டர்ஸ் இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம வீட்டில் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம தினம் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி. டே டு டே லைஃப்பில் நம்ம பக்கத்து வீட்டு பையன், எதிர்த்து வீட்டு பையன், அந்த மாதிரியான ஒரு சில கேரக்டர்ஸ் மூலமாக தான் கேரக்டர்ஸை தான் இவர் நமக்கு சொல்லியிருப்பார். அண்ட் லைஃப்பில் நடக்கிற ஒரு சில விஷயங்களை இந்த கேரக்டர் மூலமாக நமக்கு அழுகை, ஒரு அர்ப்பணிப்பு, ஒரு அன்பு, ஒரு இரக்கம், இந்த மாதிரியான எல்லா சார்ட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸையும் உள்ளே கொடுத்து தான் இவர் கதையை வந்து அந்த கேரக்டர் மூலமாக அந்த கதையை வந்து அழகாக சொல்லியிருப்பார். ஸோ இவரோட கதையில் அட் லாஸ்ட் பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ் எண்டிங் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஓ ஹென்ரியோட ஸ்டோரிஸில் கடைசியில் அந்த கிளைமேக்ஸில் ஒரு சர்ப்ரைஸ் எண்டிங் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஆத்தர் பற்றி இந்தளவுக்கு போதும். அடுத்து இவரோட ஒர்க்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, த கிஃப்ட் ஆஃப் த மகை, த டியூப்ளிசிட்டி ஆஃப் ஹார்கிரேவ்ஸ், த ரான்சம் ஆஃப் ரெட் சீஃப், அண்ட் இவரோட நாவல் கேபேஜஸ் அண்ட் கிங்ஸ். இவரோட ஒர்க்ஸ் பற்றி ஐ வில் ரெக்கார்ட் அ வீடியோ லேட்டர். அது எஸ்பெஷலி த கிஃப்ட் ஆஃப் த மகை, இது ஒரு அருமையான ஸ்டோரி. இந்த ஸ்டோரி பற்றி இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நம்ம டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த பிக்சர் பார்க்குறீங்க. இந்த பிக்சரில் ஒரு 2 பேர் இருக்காங்க. ஒரு பொண்ணு பெட்டில் இருக்கா, ஒரு பொண்ணு பெட்டுக்கு முன்னாடி இருக்கா, இல்லையா? இப்போ இந்த 2 பேரை பார்த்துக்கோங்க. என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இது என்ன மாதிரியான ஸ்டோரி அப்படின்னா, இட் இஸ் அ பாய்க்னன்ட் டேல். பாய்க்னன்ட் அப்படின்னா நம்ம மனசை உறைய வைக்கிற மாதிரி, நம்ம மனசே உறைஞ்சு போயிடும், அந்த மாதிரியான ஒரு கதை தான் இந்த கதை. அபவுட் 2 யங் ஆர்டிஸ்ட்ஸ் நேம்ட் ஜான்சி அண்ட் சூ. ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் காமிச்சேன் இல்லையா? இந்த பிக்சரில் த கேர்ள் ஹூ இஸ் லையிங் இன் த பெட் இஸ் கால்டு ஜான்சி அண்ட் த கேர்ள் ஹூ இஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பெட் இஸ் சூ. இவங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன ஒரு நாள் இந்த கதையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஜான்சி வாஸ் சஃபர்டு ஃப்ரம் நிமோனியா. ஸோ ரொம்ப ஒரு உடம்பு முடியாமல் இருக்கா, பெட்ரிடனாக இருக்கா அவள். சூ வந்து ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் டு ஜான்சி. ஸோ சூ எவ்வளவோ எடுத்து சொல்கிறா, அம்மா ஜான்சி உனக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு ஃபீவர் தான், ஒரு கோல்டு தான், உனக்கு எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு எல்லாம் எடுத்து சொல்லுவாள். பட் ஜான்சியால் அதை ஏற்றுக்கவே முடியாது. ஜான்சி படுத்திருக்க அந்த பெட்டு பக்கத்தில் ஒரு விண்டோ இருக்கும். அந்த விண்டோவை திறந்தா ஒரு க்ரீப்பர்ஸ், ஐவி க்ரீப்பர்ஸ் அப்படின்னா நம்மளோட செவர் இருக்கும் இல்லையா, நம்ம வால்னால் என்னது, நம்ம வீட்டு சுற்றி வால் இருக்கும் இல்லையா, அந்த வாலில் க்ரீப்பர்ஸ் மாதிரி படர்ந்து பிளான்ட்ஸ் வந்து வளர்ந்து வரும். ஐவி பிளான்ட் ஒன்று வந்துட்டுருக்கு அந்த ஜான்சி வீட்டு பக்கத்தில் அந்த வாலில். ஸோ அங்கே அந்த நேரத்தில் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் இன் நவம்பர் மாதம் இந்த ஸ்டோரி சொல்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியான மழை புயல் அமெரிக்காவில் போயிட்டுருக்கு. அந்த மழை புயலில் அந்த ஐவி க்ரீப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லீஃபும் கீழே விழுந்துட்டுருக்கு.
இதை வந்து ஜான்சி பார்த்துட்டே அந்த லீஃப் விழுகிறத, ஒவ்வொரு லீஃப் கீழே ஃபால் ஆகிறத அவள் ஜான்சி பார்த்துக்கிட்டே இருக்கா. ஸோ ஜான்சியோட மைண்ட் எல்லாமே என்ன நினைக்குது அப்படின்னா, அந்த ஒவ்வொரு லீஃபாக கீழே விழுது. இதோட கடைசி லீஃப் என்னைக்கு கீழே விழுதோ அன்னைக்கு நான் இறந்து போயிடுவேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு ஜான்சி வந்துடுறா. ஸோ சூ என்ன பண்ணுறா அப்படின்னா, ஜான்சி அந்த க்ரீப்பர் பிளான்ட் அப்படியே வெறிச்சு பார்க்குறத பார்த்துட்டு சூ என்ன பண்ணுறான்னா, அவளோட கான்சன்ட்ரேஷனை கொஞ்சம் ஐ மீன் அவளோட அட்டென்ஷனை வேறு பக்கம் மாற்றணுன்றதுக்காக ஒரு பெயிண்டிங், ஏன்னா இவங்க 2 பேருமே ஆர்டிஸ்ட்டுன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ பெயிண்டிங் மேலே இவங்களுக்கு அதீத நம்பிக்கை இருக்கும், அதீத இது இருக்கும், ஒரு ஹோப் இருக்கும். ஸோ சூ என்ன பண்ணுறா அப்படின்னா, ஒரு பெயிண்டிங் டேபிளில் தூக்கிட்டு வந்து வச்சு, ஒரு பெயிண்டிங் அந்த இதை வச்சு பெயிண்ட் பண்ணி என்னென்னமோ பண்ணி ஜான்சியோட அட்டென்ஷனை வந்து அந்த ஐவி பிளான்ட்லேருந்து திருப்புறதுக்கு பார்க்குறா. பட் சூவால் முடியலை. ஸோ சூ ஒரு டாக்டரை கூப்பிட்றா. டாக்டர் வந்து பார்த்துட்டு எவ்வளவோ மெடிசின்ஸ் கொடுக்குறாரு, எவ்வளவோ பண்ணுறாரு. ஆனால் டாக்டர் வந்து சூ கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஜான்சி ரெக்கவர் ஆகி வரணும் அப்படின்னு அவன் நினைக்கவே இல்லை. தான் சரியாயிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை ஜான்சிக்கு வரவே இல்லை. அது என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் ஜான்சி ரெக்கவர் ஆவா. அது வரைக்கும் நீங்கள் என்ன டேப்லெட்ஸ் என்ன மெடிகேஷன்ஸ் கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகாது அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போயிடுவார். இருந்தாலும் டாக்டர் தினம் வந்து சூவை மீட் ஜான்சியை மீட் பண்ணுவார். ஸோ ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூ வந்து எவ்வளவோ ஜான்சி கிட்ட பேசுவா, ஆறுதல் சொல்லுவா. பட் ஜான்சி வந்து திருப்பி ஒரு வார்த்தை பேச மாட்டா. ஆனால் ஒரு சூழ்நிலையில் ஜான்சி வந்து முணங்குவா. வாயில் வந்து ஒரு மர்மரிங், ஷி மர்மர்ஸ் சம் சவுண்டு. ஸோ சூ ஓவர் ஹியர்ஸ். கிட்ட போய் அவ என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 12 அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாள். வாட் இஸ் இட் 12 அப்படின்னு சொல்லி சூ யோசிக்க ஆரம்பிப்பா. ஸோ அடுத்த வார்த்தை ஜான்சி என்ன சொல்வா அப்படின்னா 11, 10 அப்படின்னு கவுண்ட் பண்ணுவாள். ஸோ சூ அதை பார்த்த உடனே ஜான்சி கிட்ட கேட்பா, என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது அந்த ஐவி பிளான்ட்டில் இருக்க ஒவ்வொரு லீவ்ஸும் கீழே விழுந்துட்டுருக்கு. அந்த கடைசி லீஃப் என்னைக்கு விழுகுதோ அன்னைக்கு நானும் கீழே விழுந்துருவேன், நானும் உதிர்ந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜான்சி சொல்லுவாள். ஸோ சூக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். கீழே இறங்கி போய், அதாவது இவங்க மேலே ஐ மீன் சூ அண்ட் ஜான்சி வேர் இந்த அப்ஸ்டேர்ஸ். அந்த டவுன் ஸ்டேர்ஸில் பெர்மேன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு ஆர்டிஸ்ட் தான். பட் ஏஜ்டு ஆர்டிஸ்ட், ரொம்ப வயசானவர். அவர் ஓல்டு மேன். அவருக்கு என்னென்னா லைஃப்பில் ஒரு மாஸ்டர் பீஸ் ஒன்று நம்ம வரையணும் அப்படின்னு நினைப்பார். தலை சிறந்த ஒரு ட்ராயிங் நம்ம ஒன்று வரையணும். அந்த ட்ராயிங்கை பார்த்துட்டு எல்லாரும் நம்ம பேரை சொல்லணும், நம்ம வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெர்மேன் ரொம்ப ஒரு பேஷனட்டாக இருப்பார். ஸோ அவர்கிட்ட போய் சூ ஹெல்ப் கேட்பா. என்ன சொல்லுவான்னா, ஜான்சிக்கு இந்த மாதிரி நிமோனியாவில் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கா, அந்த லீஃபை பார்த்துட்டு அது கீழே விழுந்துருச்சுன்னா நான் இறந்து போயிடுவேன், இப்படியே சொல்லி புலம்பிகிட்டு இருக்கா, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் ஏதாவது வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சூ வந்து பெர்மேன்கிட்ட கேட்பா. ஸோ பெர்மேன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆஹா இந்த சுச்சுவேஷன் இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இருக்கே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பார். அவர் கொஞ்சம் கூட தயங்காமல் ஜான்சிக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக அந்த லாஸ்ட் லீஃப் இருக்கு இல்லையா, அந்த லீஃப் வந்து கீழே அந்த ஒரிஜினல் லீஃப் மாதிரியே இவர் ஆர்டிஃபிஷியலாக ஒரு லீஃப் வந்து பெயிண்ட் பண்ணுவார். பெயிண்ட் பண்ணி அதை போய் நைட்டோட நைட்டாக என்ன பண்ணுவார்னா, அந்த கடைசி லீஃப் விழுகிற அந்த தருவாயில் போய் கரெக்டாக அந்த இவர் வரைஞ்ச அந்த ஆர்டிஃபிஷியல் லீஃபை அந்த பிளான்ட்டில் வச்சுட்டு வந்துடுவார். ஸோ அடுத்த நாள் மார்னிங் ஜான்சி ஓப்பன்ஸ் த விண்டோ அண்ட் ஷீ கெட்ஸ் ஷாக்டு. ஏன் அப்படின்னா, அவ்வளோ ஸ்டார்ம், அதாவது காலையில் ஈவினிங்னு மாற்றி ஒரு ஸ்டார்ம், ஒரு புயல் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அந்த புயலில் கண்டிப்பாக அந்த லீஃப் விழுந்திருக்கும்னு நினச்சி திறந்து பார்ப்பா. ஆனால் பார்த்தா லீஃப் விழுந்திருக்காது, அங்கே அந்த லீஃப் இருக்கும். ஜான்சி பார்க்கும்போது அது ஒரிஜினல் லீஃப் மாதிரி தெரியும். ஆனால் ஸ்டோரியில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த லீஃப் விழுந்துருச்சு. அதுக்கு ஆர்டிஃபிஷியலாக பெர்மேன் ஒரு லீஃபை வரைஞ்சி அந்த இடத்துல வச்சுருப்பார். இப்போ சூ வந்து என்ன ஆகுனா, சூ வந்து சொல்லுவா ஜான்சி கிட்ட, அந்த லாஸ்ட் லீஃப் விழுகலை பாரு, நீ தான் நினச்சிட்ருக்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சூ எடுத்து சொல்லும்போது ஜான்சி வந்து ஆமாம், எஸ் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு தலைவாரி, ஐ மீன் ஷீ கோம்ஸ் ஹர் ஹேர் அண்டு ஷீ இஸ் ரெடி டு ஹாவ் ஹர் சூப். யார்? ஜான்சி. இப்படியே ஜான்சி ரெக்கவர் ஆயிடுவா. அந்த அடுத்த 2 நாளில் நான் சொன்னேன் இல்லையா, ஓ ஹென்ரியோட ஸ்டோரிஸில் எல்லாமே ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைசிங் எண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே என்ன ஷாக்கிங் சர்ப்ரைசிங் எண்ட் அப்படின்னா, அந்த ஜான்சி ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து சூக்கும் ஜான்சிக்கும் ஒரு விஷயம் வரும்.
என்னன்னா, பெர்மேன் வந்து நிமோனியாவால பாதிக்கப்பட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. அந்த 2 பேருக்கும் இடி வந்து இறங்குன மாரி இருக்கும். என்னடா அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியும், பெர்மேன் வந்து ஜான்சிய காப்பாத்தணுன்றதுக்காக அந்த வெட் அண்ட் கோல்டுல போய் நின்னு அந்த லீஃப பிளேஸ் பண்ணார் இல்லையா? லீஃப வரைஞ்சு வச்சார் இல்லையா? அந்த வெட் அண்ட் கோல்டு அவருக்கு ஒத்துக்காம, அவர் நிமோனியாவால தாக்கப்பட்டு கடைசியில இறந்து போயிருவாரு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த லாஸ்ட் லீஃப். ஸோ ஜான்சி ரெக்கவர் ஆயிருவா. பெர்மேன் என்ன பண்ணுவாரு? இறந்து போயிருவாரு. ஸோ பெர்மேனோட ஆசை என்னவா இருந்தது? ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், பெர்மேனுக்கு வந்து ஒரு மாஸ்டர் பீஸ் ஒண்ணு வரையணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. அந்த மாஸ்டர் பீஸ் வந்து இப்ப என்னதான்? இந்த லாஸ்ட் லீஃப் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து மாஸ்டர். இவர் வரைஞ்சு குடுத்த அந்த ஆர்ட்டிஃபிஷியல் லீஃப் தான் என்னவா ஆயிருக்கு? அந்த ஐவி பிளான்ட்ல லாஸ்ட் லீஃபா போய் பிளேஸ் ஆயிருக்கு. அத பார்த்தோனே ஜான்சி ரெக்கவர் ஆயிட்டா. அந்த மாரி தான் வந்து அவரோட மாஸ்டர் பீஸ் ஆயிருச்சு அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. எஸ்பெஷலி சூ. ஸோ moral ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா, the story teaches us that we should never lose hope in the life quickly. நம்ம என்ன பண்ணக்கூடாது லைஃப்பில்? நம்பிக்கையை மட்டும் அவ்வளோ சீக்கிரம் இழந்துடவே கூடாது. அண்ட் இட் ஆல்சோ டீச்சஸ் ஆஸ் த ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னங்கிறது அந்த கதை நமக்கு அழகாக சொல்லியிருக்கு. தென் பெர்மேன் வந்து அவரோட ஓன் லைஃபையே ஃப்ரெண்ட்ஷிப்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அட் த சேம் டைம் ஜான்சிக்கு ஒரு ஹோப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் தன்னோட லைஃப்பை வந்து என்ன பண்ணியிருக்காரு? அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். வாழ்க்கையில் அடுத்த நிமிஷம் நம்ம லைஃப் எப்படி வேணாலும் மாறலாம். ஒரு செகண்ட் தான், அந்த ஒரு செகண்டில் நம்ம லைஃப் எப்படி வேணாலும் மாறலாம். பட் வி ஷுட் நெவர் கிவ் அப். நெவர் எவர் கிவ் அப். ஸ்பிரிட்டடாக இருந்து ஃபோக்கஸ்டாக இருந்து நம்மளோட கோலை நம்ம அபவுட் த லாஸ்ட் லீஃப் ரிட்டன் பை ஓ ஹென்ரி. ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடியுது. என்னோடய சேனலில் இந்த மாதிரியான நிறைய மாரல் ரிலேட்டடான ஸ்டோரிஸ் நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். கைண்ட்லி லெண்ட் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. பாய்.